ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ಬಿಜೆಪಿ ನೇತೃತ್ವದ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ನರೇಂದ್ರ ಮೋದಿಯ ಬರೀ ಮನ್ ಕಿ ಬಾತ್ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಯಾವುದೇ ಬಡವರಿಗೆ ಯಾವುದೇ ಸಹಾಯ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ನೇತೃತ್ವ ವಹಿಸಿದಂಥ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಹಾಗೂ ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಅವರ ಸರ್ಕಾರ ಇವತ್ತು ಹಸಿದ ಹೊಟ್ಟೆಗೆ ಬೆಳಗ್ಗೆ 5 ರೂಪಾಯಿಗೆ ವಾಂಗಿಬಾತ್, ಖಾರಾಬಾತ್, ಕೇಸರಿಬಾತ್ ಈ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್, ಹಸಿದ ಹೊಟ್ಟೆಗೆ ಊಟ ಕೊಡುವ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅನ್ನು ಈ ಇಂದಿರಾ ಕ್ಯಾಂಟೀನ್ ಮೂಲಕ ತಂದಿದ್ದಾರೆ. ಆ ಇಂದಿರಾ ಕ್ಯಾಂಟೀನ್ ಅನ್ನು ಕೆಜಿಎಫ್ಗೆ ತಂದಿದ್ದ ಶಾಸಕರಿಗೆ, ಜಿಲ್ಲಾ ಉಸ್ತುವಾರಿ ಸಚಿವರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ತುಂಬುವುದರ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತೇನೆ. தங்காய் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்று அன்னை இந்திரா காந்தி பேரில் கேண்டீன் ஓப்பன் பண்ணிக்கிறது நம்முடைய கோலார் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அவரும், அதே போல் நம்முடைய தங்கவேல் எம்எல்ஏ ரூபாகலா சசிதரன், நம்முடைய காங்கிரஸ் முனிசிபாலிட்டி மினிஸ்டர், அதே போல் முனிசிபல் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆல் கவுன்சில் 35 கவுன்சில்ஸும் சேர்ந்து இந்த கேண்டீனை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்முடைய எம்எல்ஏக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கும். இந்த 5 ரூபா 10 ரூபா இந்த ஸ்கீமை ஏன் கொண்டாந்தாங்கன்னா, நம்முடைய காங்கிரஸ் என்னென்னைக்குமே ஏழைகள் பக்கம் தான் இருக்குது. காங்கிரஸ் ஏழைகளுக்காக தான் அவங்க உழைக்கிறது. காங்கிரஸ் இன்றைக்கி எந்த நிலைமை இருந்தாலும் ஏழைங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் த்ரூ கர்நாடகா எல்லா ஏரியாலையும் 5 ரூபா 10 ரூபான்ற சாப்பாடை நம்மளுக்கு இங்கே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறத நம்முடைய கர்நாடகா முதல்வர் சித்தராமையா இருக்கும், டி கே சிவகுமாருக்கும், நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டருக்கும், எல்லாருக்கும் மனமார்ந்த காங்கிரஸ் சார்பில், எங்களுடைய 35 வார்டு கவுன்சில் சார்பிலும் எல்லாம் சேர்ந்து அவர் மனமார்ந்த நன்றியை சொல்லி, அதே போல் இந்த நிகழ்ச்சியில் சும்மா ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து நம்முடைய கேபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி கார்த்தி இருக்கிறார், டிசிசி மெம்பர் பாபு இருக்கிறார், முன்னாள் தலைவர் கேசி முல்லியா இருக்கிறார், ஏழு வந்துட்டார், ஆனந்த் வந்துட்டார், அது ராஜவேல், கிரண் அவங்கெல்லாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்சது தங்கவேல் மக்களுக்கு நாங்கள் எம்எல்ஏக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இது போல் பல வேலைகளை ஏழைகளுக்காக செய்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் மீண்டும் வளரணும். இது போல் இன்னும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு கூறி இந்த ஓப்பன் பண்ணதுக்காக தங்கவேல் கவுன்சிலர்ஸுக்கும் எம்எல்ஏக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இதை போல் இன்னும் பல நன்மைகளை செய்யணும் கேட்கிறோம். வந்துட்டு போயிட்டோம். காலையில் வந்து எம்எல்ஏ, முனிசிபாலிட்டி கவுன்சிலர்ஸ் எல்லோரும் வச்சாங்க, வந்துட்டு போயிட்டோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்தது இங்கே ஏன் வந்தோன்னா, நேற்று ராகுல் காந்தியுடைய பிறந்தநாள், அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து அவர் நோட்டு இல்லாமல் நல்ல மாதிரி வாழணுன்னு கேபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி தலைவில் இங்கே கேண்டீன் கிட்ட ஏன் இந்திரா காந்தி கேண்டீன் ஏன் வந்தோன்னா, ஃப்ரீ டோக்கன் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வந்தோம். இங்கே வந்த பிறகு டோக்கன் இல்லை, இதே இல்லை சாப்பாடு. நாங்கள் நாளைக்கு கூட செய்யலாம், இல்லை நாளைக்கு கூட செய்யலாம். இது ராகுல் காந்தியுடைய பர்த்டேக்காக இது ஃப்ரீயாக ஒரு 200 பேர் கொடுக்கணும்னு வந்தோம். பட் சுச்சுவேஷன் வந்து டோக்கன் இல்லாதனால நாளைக்கு செய்து கொடுக்கலான்ட்டு அதுக்கு தான் இங்கே வந்தோம். ஏன்னா காலையில் வந்து போயிட்டு இப்போ சேர்ந்து இதெல்லாம் வரக்கூடாது. இது வந்து நாங்கள் நம்ம காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி பர்த்டேவை ஃப்ரீ டோக்கன் அர்த்தமுள்ள விதமாக ராகுல் காந்தி தலைவருக்கு வருங்கால பிரதமர் ராகுல் காந்தியோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கோசரம் வந்தோம். இங்கே கூப்பன் வாங்கிக்கின்னு அன்னை இந்திரா காந்தி பேரில் இருக்கிற இந்திரா கேண்டீனில் கூப்பன் வாங்கிக்கின்னு ஆட்டோ டிரைவர்ஸுக்கு, நீடி பர்சன்ஸ்க்கு இந்த கூப்பன் கொடுக்கலாம், மத்தியானம் வந்து சாப்பிடணுன்ட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகிக்கிறதுனால நாளைக்கு ஆக்டிவாக இருக்குதுன்றதுனால நாளைக்கு நாங்கள் வாங்கிட்டு இது பண்ணுறோம். இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் போன கவர்மெண்ட்டில் காசு இந்த கவர்மெண்ட்டில் வந்துக்கிட்டு அதே சித்தராமையா தான் நமக்கு ஓப்பன் பண்ணார். ஆனால் கவர்மெண்ட்டு 5 வருஷம் முடிச்சு இது 7வது வருஷத்தில் கூட இந்த தங்கவேலுக்கு வந்துக்குதுன்னா, ரொம்ப லேட்டாக வந்தாலும் எங்கள் ஜனங்கள், ஏழை ஜனங்களுக்கு இந்த கேண்டீன் எடுத்துன்னு வந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர், எம்எல்ஏ, மற்றவங்க இருக்கிற காங்கிரஸ்காரர் எல்லாம் சேர்த்து தான் இந்த கேண்டீன் எடுத்துன்னு வந்துருக்கோம். அதில் நம்ம
நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி நசீர் அஹமத் அவர்களும் கேண்டீன் வரணுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு. அதனால் எத்தனை வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறத விட இந்த ஊர் மக்கள் 2 இடத்துல தான் சேருவாங்க. ஒன்று இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு இங்கே போட்டுக்கிறாங்க. இதை விட குறியும் ஸ்டேஷன் கிட்ட போட்டுருந்தா டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு காலையில் பட்னியாக ஓடி போய்ட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டாலே ட்ரெயின் ஏறி போவாங்க. மத்தியானம் ட்ரெயினில் வரவங்க சாப்பிடுவாங்க. இன்னொரு இந்திரா கேண்டீன் வந்து போட்டால் அது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போகணும். ஊரினுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கி ட்ரெயின் தான். அதில் போகிறவங்க சாப்பிட்றதுக்கு இன்னொரு கேண்டீனை இங்கே ஏற்பாடு பண்ணால் ஊருக்கு உண்மையான கஷ்டவாளிக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இங்கே கூட இதை வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்களும் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு, எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதம் நடக்கூடாது. 500 கரெக்டாக பண்ணணும், 200 கரெக்டாக பண்ணணும், அவ்வளோ ஏழைங்களுக்கு கொடுக்கணும். இதை தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இதை விட்டுட்டு 50 பேர் கொடுத்துட்டு ஆயிடுச்சு, கேண்டீன் லெவலில் தான் முடிஞ்சிடுச்சு, இந்த ஸ்டைல் வந்து இருக்கிறார். கவர்மெண்ட் வந்து ஏழைங்களுக்கோசரம் ஏழைங்க காசை தாங்க கொடுக்குறது. அந்த ஏழைங்க கரெக்டாக சாப்பிடணும்னு சொன்னால் டெய்லி எத்தனை பேருக்கு போடு பண்ணோம், அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது எம்எல்ஏ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ எம்எல்ஏக்கு நம்ம நன்றி சொல்கிறத விட எம்எல்ஏக்கு நன்றி சொல்கிறது வந்து கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் சாப்பாடு கரெக்டாக கிடைக்கும். இங்கே வந்துக்கிறவங்களாம் வேறு மாதம் பேசுகிறாங்க, வெறும் நன்றி சொல்கிறதுலாம் கரெக்டாக நடக்கணும். இல்லாத ஒரு இடத்துல போனால் வேறு சாப்பாடுன்னு சொல்லணும். அப்போ தான் நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு பார்த்து சொல்லிட்டு இந்த இந்திரா கேண்டீன் மட்டும் வந்த எம்எல்ஏ டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் நன்றி சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.